வணக்கம். ஒரு குழந்தைக்கு ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்க சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்றதே இல்லை, அப்படியே பண்ண வைக்கிறீங்க, இப்படி பண்ணா எப்படி புரியும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, நீங்க பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அவங்க அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பேர்ல அந்த குழந்தைக்கு நிறைய கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு சுத்தமாவே புரியல. அந்த குழந்தைக்கு அதை தமிழ்ல எலாபரேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், மேம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணாதுங்க, அவனுக்கு புரிய வைங்க அப்படி சொன்னேன். அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற பேர்ல அந்த இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. நீங்க தமிழ்ல கொஸ்டின் கேட்கும் போது அந்த பையன் பண்ணாதப்போ நீங்க அவனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஆன்சரை சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாங்க. நான் அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன், இதை நீங்க இங்கிலீஷ்ல கேட்கும் போதே அந்த பையனுக்கு நீங்க ஆன்சரை சொல்லி கொடுத்துருக்கலாம்லன்னு சொன்னேன். ஸோ நாங்கள் இந்த ட்ரைனிங்கை எப்படி பண்றோம்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குழந்தை இந்த உலகத்துல இருந்து ஒரு விஷயத்தையும் எப்படி கத்துக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க ஏன் இப்படி டீச் பண்றோம்னு சொல்றது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உதாரணமா ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாகை பாக்குதுன்னா அந்த டாக்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த குழந்தை டாக்னா 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும்னு சொல்லிட்டு அதோட மைண்ட்ல அந்த இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பூனையை பார்க்குது. அந்த பூனையை பார்க்கும்போது அதுக்கும் 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு. உடனே அந்த குழந்தை அந்த பூனையை பார்த்து நாய்ன்னு சொல்லுது. உடனே பக்கத்துல இருக்கவங்க அது நாய் இல்லை, அது பூனைன்னு சொல்றாங்க. ஸோ உடனே அந்த குழந்தை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க டாகுக்கும் இந்த பூனைக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்க ஆரம்பிக்குது. டாக் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. டாகுக்கு நிறைய முடி இல்லை, இதுக்கு முடி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது லொல்லொன்னு கத்துது, இது மியாவுன்னு கத்துது. இந்த மாதிரி டிஃபரன்ஸை அது பார்க்க ஆரம்பிக்குது. பார்த்துட்டு உடனே இதுக்கு பூனைன்னு ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ குள்ளமா இருந்து அது உடம்புல நிறைய முடி இருந்து வால் நீளமா இருந்துச்சுன்னா அது பூனைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் அதே குழந்தை ஒரு மங்கியை பார்க்கும்போது அந்த குழந்தை கேட்னு சொல்லுது. அப்போ யாராவது பக்கத்துல இருக்கவங்க அது கேட் இல்ல மங்கின்னு சொல்லும் போது அப்போ அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்க்குது. ஒரு பூனைக்கும் ஒரு மங்கிக்கும் உள்ள டிஃபரன்ஸை அந்த குழந்தை பார்க்குது. அந்த டிஃபரன்ஸை வச்சு அது கத்துக்குது. இப்படிதான் ஒரு குழந்தை ஒரு பொருளுக்குள்ள வித்தியாசம் என்ன இருக்கு அதை பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நோட் பண்ணி தான் அந்த குழந்தைங்க கத்துக்குது. உதாரணமா ஒரு சர்க்கிள் த பால் டிக் த பால்னு கொடுப்போம். ஸோ அந்த குழந்தை ரெண்டையும் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம சர்க்கிள் த பால் படிக்கும் போது நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லி கொடுப்போம். உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் டிக் த பால்னு சொல்லும் போது அந்த குழந்தை அதை அப்படியே சர்க்கிள் பண்ணும். ஸோ அந்த குழந்தைக்கு சர்க்கிள் நம்ம சொல்லி கொடுத்தனால டிக் பண்ணும் போதும் சர்க்கிள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்க்கிள் பண்ணோம். அப்போ அது தப்புன்னு சொல்லிட்டு அழிச்சு கொடுத்துட்டு அதை டிக் பண்ண காமிச்சு கொடுக்கும்போது கொஞ்ச நாள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஸ் ஆகும்போது தான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு லேர்னிங்க்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் நடக்க தான் செய்யும். நம்மளே ஒரு தெருவுக்கு போகும்போது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஆனா அந்த தெருவில் அடிக்கடி நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு அதோட டிஃபரன்ஸை பார்த்துட்டு இந்த தெரு என்ன தெரு, இந்த தெரு எந்த தெருன்னு சொல்லிட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரே மாதிரி இருந்தால் கூட. ஸோ இதுதான் ஒரு பெட்டர் லேர்னிங். இந்த மெத்தட்ல நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க வேகமா கத்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அவங்களே கத்துக்கிறதுனால நீங்க பெருசா அவங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுக் கொடுக்கறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த விஷயத்த மறக்காது. அந்த குழந்தை கத்துக்கிறதுனால, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறதுனால அந்த குழந்தையோட கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும். அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட் கூட இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த குழந்தைங்க இண்டிபெண்டன்ட் ஆவாங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அந்த குழந்தைக்கு புரியவே புரியாது. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்பாங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் ஒரு 10th போனா கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் பக்கத்திலே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்த குழந்தைங்களை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறோமோ அந்த குழந்தைங்க இண்டிபெண்டா கத்துக்க ஆரம்பிப்பாங்க. எந்த குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுக் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிற்பாங்க. தேங்க்யூ.